மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்து தற்போது விடுவிக்கப்பட்டுள்ள தமீம் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை பார்க்கலாம். ஈகோவுக்கு இடம் கொடுக்காமல் நாங்களே இன்று காலை முன்வந்து சட்டப்பூர்வமாக தார்மீக ரீதியிலே நாங்கள் நடத்துவதாக அறிவித்த பொதுக்குழுவை இன்று காலை 11 மணிக்கு சென்னை எக்மோரிலே கூடுவதாக இருந்த அந்த பொதுக்குழுவை காலை 8:30க்கெல்லாம் முடிவு செய்து ரத்து செய்தோம். நடுநிலையாளர்களும் பொதுமக்களும் கட்சியினரும் எங்களுடைய அந்த பெருந்தன்மையை விட்டுக் கொடுத்தலை பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை பாராட்டினார்கள். எங்களுடைய பொதுக்குழுக்கு வந்தவர்களை இந்த சமாதான பொறுப்பிலே முக்கிய அங்கம் வகித்த குவைத்தை சார்ந்த தொழிலதிபர் எஸ்கேஎஸ் அவர்களையும் நீங்கள் ஜவாஹிருல்லா தரப்பு கூட்டக்கூடிய அந்த பொதுக்குழுக்கு அனுப்பி வையுங்கள். இதன் மூலமாக உங்கள் மீதான நல்ல எண்ணம் மேலும் உயரும். உங்களுடைய ஆதரவாளர்களெல்லாம் அங்கு அனுப்பி வைப்பதாக நீங்கள் கருதாதீர்கள். எல்லோரும் உங்களுடைய ஆதரவாளர்கள் தான், எல்லோரும் உங்களுடைய கட்சியினர் தான். நீங்கள் தான் பொதுச் செயலாளர். ஒருபடி நீங்கள் இறங்கி போவதால் குறைந்து விட மாட்டீர்கள் என்று எல்லாம் சொன்னார். அந்த வாக்குகளை எல்லாம் நம்பி எங்களுக்கு பின்னாலே அணிதிரண்ட பெரும்பான்மை மாவட்ட செயலாளர்களையும் 500க்கும் மேற்பட்ட எங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, எக்மோர் உள்ளிட்ட விடுதிகளில் தங்கியிருந்தார்கள். இங்கு 2 மண்டபங்களிலே தங்கியிருந்தார்கள். அவர்களெல்லாம் இந்த பொதுக்குழுவை நல்லெண்ணம் கருதி நாங்கள் ரத்து செய்கின்றோம். அவர்கள் அங்கே கூட்டியிருப்பது பொதுக்குழு அல்ல, பொதுக்குழுவுக்கு சம்பந்தமில்லாதவர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களிடம் போய் பேசுங்கள். அதை நாம் பொதுக்குழுவாக அங்கீகரிக்காவிட்டாலும் போய் பேசி அவர்களையும் அழைத்து வாருங்கள், நம்முடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்யுங்கள் என்று நாங்கள் அனுப்பி வைத்தோம். ஆனால் உண்மையான பொதுக்குழு உறுப்பினர்களுடைய குரல் அங்கே ஈடுபடவில்லை. இந்த நிலையிலே மனிதநேய மக்கள் கட்சி உடைந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் எங்களை சமாதானப்படுத்தி எங்களை விட்டுக் கொடுப்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்ட சகோதரர்கள் ஜவாஹிருல்லா அவர்களுடைய தரப்பிடம் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக அண்ணன் திருமாவளவன் அவர்களும் 24 கூட்டமைப்புடைய தலைவர் அப்போலோ ஹனீபா அவர்களும் தொழிலதிபர் அண்ணன் எஸ்கேஎஸ் அவர்களும் பொதுக்குழுவிலே எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம், எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று பொதுச் செயலாளர் தமீம் அன்சாரியும் இணை பொதுச் செயலாளர் ஹாரூன் ரஷீதும் அவர்கள் வைத்திருக்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தலைமை நிர்வாகிகளும் பெருந்தன்மையாக முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் பாரதூரமாக எந்த முடிவையும் எடுத்து கட்சியை பிளவுபடுத்தி விடாதீர்கள் என்று அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அது சட்டவிரோதமாக பொதுக்குழு என்ற பெயரிலே கூட்டப்பட்டு பொதுக்குழு நிர்வாக அந்தஸ்துக்கு பொறுப்பில்லாதவர்கள் அங்கே பெரிய அளவில் திரட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நீதி அங்கே ஈடுபடவில்லை, யாருடைய குரலும் அங்கே பெரிதாக ஈடுபடவில்லை. ஜனநாயக விரோதமாக அபாண்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தி பொதுச் செயலராகிய என் மீதும் இணை பொதுச் செயலராகிய சகோதரர் ஹாரூன் ரஷீத் மீதும் படிகளை சுமத்தி கட்சியின் பொறுப்புகளை விட்டு நீக்கியிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை எம்எல்ஏ என்ற காரணத்தினாலே பேராசிரியர் ஜவாஹிருல்லாவை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவருக்கு பின்னாலே ஒரு மிகச்சிறந்த போர் வீரர்கள் அடங்கிய ஒரு நிர்வாக குழு இருந்தது என்பது வெளியே அவ்வளவுக்கும் தெரியாது. நாங்கள் பாடுபட்டு இந்த கட்சியை வளர்த்திருக்கின்றோம், பலரும் வளர்த்திருக்கிறார்கள், மறுக்கவில்லை. ஆனால் இங்கே என்னோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அல்லும் பகலும் உழைத்திருக்கின்றோம், முழு நேரமாக இயங்கியிருக்கின்றோம். எங்களுடைய வியர்வையும் உழைப்பும் தான் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் இன்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். கட்சியினரை எங்களுக்கே தெரியாமல் அவர் அறிக்கை விடுவார். சட்டமன்றத்திலே அவர் என்ன பேசுவார் என்று கூட எங்களுக்கு தெரியாது. நாங்களாக கேட்டால் சொல்வார். தன்னிச்சையாக அவர் பலமுறை நடந்து கொண்டிருந்த போதிலும் கட்சி உடைந்துவிடக் கூடாது, சிக்கல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே எங்களுடைய தலைமை நிர்வாகக் குழு பல விஷயங்களை சகித்து போனது. எல்லை மீறிய நிலையிலே
அவரோடு நாங்கள் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றோம். கடைசியாக கடந்த 30ஆம் தேதி இதே இடத்திலே நானும் ஹாரூன் ரஷீத் அவர்களும் மனமிட்டு பேசினோம். ஆனால் அதற்கெல்லாம் பலனில்லை. அரசியல் என்பது சம்பவங்களில் விளையாட்டு என்றும் சூதாட்டம் என்றும், இங்கே சதிகளில் கிடைக்கக்கூடிய வெற்றி கூட பெரும் மதிப்புமிக்கதாக கொண்டாடப்படும் என்ற ஒரு நிலையிலே அநியாயமாக இரவு பாலாக உழைத்த நாங்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களிலே பட்டி தொட்டி எங்கும் கிளை கிளையாக கொடியேற்றி நிர்வாகங்களை அமைத்து சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்து பாடுபட்ட எங்களை சட்டவிரோதமாக கூடிய அந்த பொதுக்குழுவிலே நீக்கியதாக தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். இவர்கள் அறிவித்த உடன் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள், தமிழ்நாட்டு மக்கள் சமூக இணையதளங்களை பாருங்கள். பேஸ்புக்கிலும், வாட்ஸ்அப்பிலும், டெலிகிராமிலும் எங்களுக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அநீதிக்கு எதிராக மக்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு தனி செல்வாக்கு உண்டு. என்னவென்று சொன்னால், புலம்பெயர்ந்த அரபு நாடுகளிலும் தென்கிழக்காசிய நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழர்கள் அரசியல் கட்சிகளிலே மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமீமுன் அன்சாரி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அப்போது பேசிய அவர் ஜவாஹிருல்லா மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தன்னை ஆலோசிக்காமல் பொதுக்குழுவின் முடிவுகளை எடுப்பதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து அவர் பேசி வருகிறார். செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக ஒரு சிறிய இடைவேளை.